ஹே ஹலோ கைஸ், வெல்கம் டு பேக் ஸ்டோரி. நம்ம சேனல்ல அடல்ட் மூவிஸ் அண்ட் வெப் சீரிஸ் மட்டும் தாங்க பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, காணி பிளே வெப் சீரிஸ் பர்சன்ட்ல வெளிவந்த கஜோலின்னு சொல்லிட்டு சீசன் 1 எபிசோட 3 தாங்க பார்க்க போறோம். ஏற்கனவே பார்ட் 1ல இருந்து 2 வரைக்கும் நம்ம சேனல்ல போட்டாச்சுங்க. அது நல்லாவே இருக்கிறதால ஸோ அது தொடர்ந்து அதனுடைய அடுத்த பாகம் தான் பார்க்க போறோம். சரி ஓகே கைஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, அந்த பெல் பட்டன் ஆல வைங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்டா நோட்டிஃபிகேஷன் காட்டும். வாங்க கைஸ், நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம வெப் சீரிஸோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம 3 வில்லனை தாங்க காட்டுறாங்க. அதாங்க அந்த ஊர் தலைவர், அதுக்கப்புறம் டாக்டர், அப்புறம் அந்த மைனர். இப்ப நம்ம ஊர் தலைவர் என்ன சொல்றாருன்னா, அசிங்கமா திட்டிட்டு அந்த நாய் என்கிட்டே சத்தமா பேசுறான் அப்படி சொல்லும்போது, இதை கேட்ட டாக்டர் யார பத்தி பேசுறாரு இவரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, பக்கத்துல இருந்த அந்த மொட்டை மைனர் என்ன சொல்லுவாருன்னா, அதான்ப்பா அந்த வேலைக்காரனை பத்தி பேசிட்டு இருக்காரு, அது மட்டும் இல்லாத அவன் என்கிட்டயும் தீவிராதான் பேசுறான் அப்படின்னு இவரு சொல்லும் போது, இதை கேட்ட டாக்டரும் அவன் என்கிட்டயும் தாங்க அப்படி பேசுறான் அப்படின்னு அவரு டென்ஷன் ஆவாரு. உடனே அந்த மொட்டங்கள் என்ன சொல்றாருன்னா, நாம அவனுக்கு ஏதாச்சும் ஒண்ணு பண்ணியே ஆகணும் அப்படி சொல்லும்போது, இதுக்கு இந்த ஊர் தலைவர் என்ன சொல்றாருன்னா, அவனை எப்படியாச்சும் பழி வாங்கி நம்ம காலுக்கு கீழே கொண்டு வரணும் அப்படின்னு அவர் சொல்லுவாரா. அந்த அங்கிள் என்ன சொல்றாருன்னா, அதுக்கு அவன் பொண்டாட்டி இருக்கா இல்லையா, அவளை எப்படியாச்சும் நம்ம கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே பக்கத்துல இருந்த டாக்டர், அவளை நான் கரெக்ட் பண்ணா இன்ஜெக்ஷன் நான் தான் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு 3 பேர் வில்லத்தனமா பேசிட்டே இருக்கும் போது இந்த சீனை பிரேக் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தோன்னா ஒரு போட்டோகிராஃபர் என்ன பண்ணுவார்னா, அவர் இந்த ஊர்ல இருக்கிற எல்லா இடத்தையும் போட்டோ எடுத்துட்டே வந்து இப்ப அப்படியே நம்ம ஹீரோனோட வீட்டு வாசல்ல நின்னுட்டு, இந்த வீடு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு, நம்ம எடுக்க போற டாக்குமெண்ட்ரிக்கு இந்த வீடு சரியாவே இருக்கும் அப்படி சொல்லிட்டு அந்த வீட்டை போட்டோ எடுத்துட்டு இருக்கும்போது உள்ள பார்த்தோன்னா நம்ம ஹீரோனுக்கு செம்மையா மூட் ஆயிட்டு அவ தனக்கு தானே என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. அவ அப்படியே வெறியாவ என்ஜாய் பண்ணிட்டே இருக்கும்போது இவன் என்ன பண்ணுவானா, கதவு வேற ஓப்பன்ல இருக்குமா, டப்புன்னு உள்ள போயிடுவாங்க. உள்ள பார்த்தோன்னா நம்ம ஹீரோனி துணியை போடாம அவ மட்டும் செம்மையா பண்ணிட்டு இருப்பாளா. அதை பார்த்தவனுக்கு செம்ம மூட் ஆயிட்டு அவன் அப்படியே வியந்து பார்த்துட்டே இருப்பாங்க. நம்ம ஹீரோனி கதவு திறந்து இருக்கிறத கவனிக்காம அவ செம்மையாவே என்ஜாய் பண்ணுவா. இந்த சீன் செம்ம ஆட்டாவே எடுத்திருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பராகவே இருக்கும். இப்படியே 10-15 நிமிஷமா செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அப்படியே டயர்டாகி வாசப்படி பார்த்தனா, அங்க அவன் நிக்கிறத பார்த்த உடனே யார் அது அப்படி சொல்லி கத்துவாளா. உடனே அவன் என்ன பண்ணுவானா, டப்புன்னு அங்கிட்டு ஓடிடுவாங்க. ஓடின உடனே நம்ம ஹீரோனி முழிக்க ஆரம்பிப்பா, யார் இது இவன் அப்படி சொல்லிட்டு யோசிக்கும் போது இந்த சீனை பிரேக்கப் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுவாங்க. இந்த சீன்ல பார்த்தோன்னா நம்ம ஊர் தலைவர் வீட்டுல இருக்கும் போது அந்த போட்டோகிராஃபர் அங்க வருவாங்க. அவரை பார்த்த உடனே இவர் என்ன கேட்பாருன்னா, ஆமா நீதான் இந்த ஊர்ல படம் எடுக்க வந்திருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, அதுக்கு அவன் என்ன சொல்லனா, ஐயா நான் படம் எடுக்க வரல, நான் டாக்குமெண்ட்ரி பண்றேன் அப்படி சொல்லும்போது, அப்படியா உன்னோட டாக்குமெண்ட்ரியில யாரு ஹீரோ ஹீரோனியா பண்றது அப்படி சொல்லி கேட்கும் போது, ஐயா ஹீரோ ஹீரோனி எல்லாம் கிடையாதுங்க, ஒரு ஆளுடைய உண்மை வாழ்க்கைய வரலாறு அவரை வச்சு எடுப்பாங்க அப்படி சொல்லும்போது, அப்படியா சரி நீ சொல்றது எனக்கு எதுவுமே புரியல, ஆனா ஒரு விஷயம், ஊருக்குள்ள எந்த ஒரு தப்பு தண்டாவும் பண்ணக்கூடாது, அப்படி பண்ணனா நடக்கிறதே வேற அப்படி சொல்லும்போது, சரிங்கய்யா எதுவுமே நடக்காம நான் பாத்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அந்த போட்டோகிராஃபர் அங்கிட்டு போயிடுவாருங்க. அவர் போனதுக்கு அப்புறம் இந்த சீன் அப்படியே பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தோன்னா நம்ம ஹீரோவும் அதுக்கப்புறம் அந்த ராணி ஆண்டி இருக்காங்க இல்லையா, அவருடைய வீட்டுக்காரும் நடந்து வரும்போது இப்ப அந்த போட்டோகிராஃபர் அங்க வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட, எங்க இங்க பாருங்க, இங்க இந்த ஊர்ல ஏதாச்சும் ஹோட்டல் ஏதாச்சும் இருக்கா, ரொம்ப பசிக்குது அப்படி சொல்லும்போது, அதுக்கு ஹீரோ என்ன சொல்லுவாருன்னா, இந்த ஊர்ல ஹோட்டல் எதுவும் கிடையாதுங்க அப்படி சொல்லும்போது, ஏன் இந்த ஊர்ல ஹோட்டல் எதுவுமே கிடையாது அப்படின்னு இவர் கேட்பாரா. அட இது ஒரு கிராமங்க, இங்க ஹோட்டல்லாம் இருக்காது, அவங்களுக்கு தேவையானது வீட்லயே செஞ்சு சாப்பிட்டுப்பாங்க அப்படி சொல்லும்போது, அதுக்கு இவரும் லைட்டா முடிப்பாரா. உடனே நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா, நீங்க ஒண்ணு பண்ணுங்களேன், நீங்க என் வீட்டுல வந்து சாப்பிட்டுங்க, சாப்பிட்டதுக்கு நீங்க ஹோட்டல்ல எவ்வளவு பில்லு தரீங்களோ அதோட பாதி காசு கொடுத்தா போதும் அப்படி சொன்ன உடனே இதுக்கு இவனும் ஓகே சொல்லிடுவானா. உடனே ஹீரோ என்ன சொல்லுவானா, இங்க பாருங்க இந்த பக்கமா வந்தீங்கன்னா அங்க ஒரு கோயில் இருக்கும், அதுக்கு பக்கத்துல தான் என்னோட வீடு, இன்னைக்கு நைட்டு நீங்க எங்க வீட்டுல வந்து சாப்பிட்டுங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு போயிடுவாருங்க. இப்ப அவன் அங்க போனதுக்கு அப்புறம் இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல நம்ம ஹீரோனி வீட்டுல இருக்கும் போது இப்ப அவங்க வீட்டு காலிங் பெல்ல யாரோ அழுத்துற சத்தம் கேட்குங்க. உடனே இவ்வளோ யாரு அழுத்துறா அப்படி சொல்லிட்டு போய் ஓபன் பண்ணா வந்திருக்கிறது அந்த போட்டோகிராஃபர் தாங்க. உடனே அவர் என்ன பண்ணுவாருன்னு இவளை பார்த்த உடனே ஷாக் ஆயிடுவாரா. அவளும் அவரை பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டு இப்ப பழச நினைச்சு பார்ப்பாங்க. அதாங்க காலையில இவன் மேட்டர் பண்ணிட்டு இருக்கும் போது அவன் வந்து பார்ப்பான் இல்லையா. உடனே நம்ம ஹீரோனி முடிச்ச உடனே அவனை பார்த்த உடனே அவன் ஓடிடுவான் இல்லையா. சோ அதை நினைச்சு பாப்பா. பார்த்துட்டு ஹீரோனி என்ன கேட்பாங்கன்னா, நீ திரும்ப வந்துட்டியா அப்படி சொல்லி கேட்கும் போது இதை கேட்ட அந்த போட்டோகிராஃபரும் திரு முடிப்பானா. இப்படி முடிச்சுட்டு இருக்கும்போது இப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வராங்க. வந்தவர் என்ன சொல்லுவாருன்னா, அரே ரமேஷ் நீங்க வீட்டுக்கு வந்துட்டீங்களா, ஏமா கஜோலி இவர் தான் ரமேஷ், இவர் வெளியூர்ல இருந்து வந்திருக்காரு, இவர் இன்னைக்கு நம்ம வீட்டுல தான் சாப்பிட போறாரு, அதுக்காக அவர் காசும் கொடுத்துருவாரு, சரி நீங்க உட்காந்து சாப்பிடுங்க, ஏமா நான் கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு அப்புறமா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்காரு அங்கிருந்து கிளம்பிடுவாருங்க. கிளம்பி அவர் போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோனி நீங்க உட்காருங்க முதல்ல சாப்பிடுங்க அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பண்ணுவாருன்னா, அவர் காசு எடுத்து கொடுப்பாரா. கொடுத்துட்டு சாப்பாடு ரொம்ப அருமையா இருந்துச்சு, என்ன உங்களுக்கு இன்னும் என் மேல இருக்க கோவம் போலியா அப்படி சொல்லி கேட்கும் போது நம்ம ஹீரோனி கொஞ்சம் வெக்கப்பட்டுட்டு
அடிப்பாங்களா? உடனே அதுக்கு அவர் என்ன சொல்லுவாருன்னா, என்ன மன்னிச்சிடு, காலைல ஏதோ தவறுதலா நான் வீட்டுக்குள்ள வந்துட்டேன். நான் இதுக்கு முன்னாடி அதே மாதிரி யார் வீட்டுக்குள்ளேயும் போனதும் கிடையாது. முதல்ல தெரியாம உள்ள வந்துட்டேன். நீ அப்படி இருப்ப நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படி சொல்லும்போது, இதை கேட்ட நம்ம ஹீரோ நிச்சி வாய மூடு, அதை பத்தி பேசாதே, எனக்கு வெக்கமா இருக்கு அப்படின்னு ஹீரோனி சொல்லும்போது, சரி சரி நான் அதை பத்தி பேசல, நான் வேணா காதை பிடிச்சிட்டு தோப்புக்காரனை போடவா அப்படி சொல்லி இவன் கேட்பானா. வேணா வேணா நான் மன்னிச்சிட்டேன், அடுத்த முறை யார் வீட்டுக்காச்சும் போற மாதிரி இருந்தா வெளியில நின்று கதவு தட்டிட்டு உள்ள போங்க சரியா அப்படி சொன்ன உடனே இப்ப அவனும் ஓகே சொல்லிடுவாங்க. இவங்க கொஞ்சம் அவன் மேல இம்ப்ரெஸ் ஆன மாதிரி தான் இருக்கும். இப்ப நம்ம ஹீரோன் என்ன சொல்லுவாங்கன்னா, சரி வாங்க நான் உங்களை வெளியே விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு வெளியே போகும்போது டப்புன்னு அவங்க கால் தடிக்கி அவன் மேல விழுவாங்களா. உடனே அவனும் அவங்கள பிடிச்சிடுவாங்க. பிடிச்சவன் என்ன பண்ணுவானா, அப்படியே தூக்குன உடனே இப்ப அவளுக்கு செம ரொமான்டிக் ஆயிடுங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒருத்தவங்க பார்த்துட்டே இருக்கும் போது செம மூடாயிடுவாங்க. எப்படி மூடானதுக்கு அப்புறம் அந்த போட்டோகிராஃபர் என்ன பண்ணுவாருன்னா, அங்க இருக்கிற அந்த பெட்ல அவளை படுக்க வச்சு சும்மா வேற லெவல்ல மேட்டர் பண்ணுவாங்க. இந்த சீன்ஸ் எல்லாம் செம ஹாட்டாவே எடுத்திருப்பாங்க. இப்படி இந்த சீன்ஸ் ஒரு 15 நிமிஷத்துக்கு மேல இருக்கும். இந்த போட்டோகிராஃபர் கூட சேர்ந்து நம்ம ஹீரோனை பண்ற சீன்ஸ் செம ஹாட்டாவே இருக்கும். இப்படி இவங்க பண்ணிட்டே இருக்கும்போது அந்த டாக்டர் இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்ணுவானா, இவங்க மேட்டர் பண்றதை பாத்துருவாங்க. பார்த்துட்டு அவன் என்ன நினைப்பானா, இரு உங்களை நான் என்ன பண்றேன்னு சொல்லிட்டு இப்ப அவன் அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் இவங்களே மேட்டர் பண்ணி முடிச்சிருவாங்க. இப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த எபிசோடு தாங்க காட்டுறாங்க. இந்த எபிசோட ஒரு ஸ்டார்டிங் சீன்ல பாத்தீங்கன்னா அந்த ஊர் தலைவர் தாங்க காட்டுறாரு. அங்க பார்த்தோன்னா நம்ம ஹீரோனியோட குடும்பம், அதுக்கப்புறம் அந்த போட்டோகிராஃபர், அதுக்கப்புறம் அந்த ஊர் மக்கள்லாம் இருக்கும்போது இப்ப அந்த ஊர் தலைவர் என்ன சொல்றாருன்னா, இங்க பாருங்க பொது ஜனங்களே, இந்த பொண்ணு இருக்கா இல்லையா, இவன் நேத்து நைட்டு இந்த வெளியூர்காரன் இந்த போட்டோகிராஃபர் கூட தப்பு பண்ணியிருக்கா. இதுக்கான சாட்சி யாருன்னு பார்த்தனா இந்த டாக்டர் தான். இவர் தான் இந்த சம்பவத்தை நேர்ல பார்த்தாரு. உடனே அந்த டாக்டர் என்ன சொல்றாருன்னா, டாக்டர் நீங்க அங்க என்ன பாத்தீங்கன்னு இந்த ஊர் மக்களுக்கு எல்லா வரியா சொல்லுங்க. சரி சொல்லுங்க நீங்க என்ன பாத்தீங்க அப்படின்னு இவர் கேட்கும் போது இப்ப அந்த டாக்டர் என்ன சொல்லுவாருன்னா, இங்க பாருங்க பொதுமக்களே, நேத்து என்னோட கிளினிக் மூடிட்டு போகும்போது இந்த பொண்ணோட வீட்டுல ஏதோ சத்தம் வந்துச்சு. எட்டி பார்த்தா அவன் உள்ள உட்காந்துட்டு அந்த பொண்ணு கூட சம்பவம் பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னு அந்த டாக்டர் ரொம்ப நக்கலா சொல்லுவாரா. இதை கேட்ட ஊர் தலைவர் என்ன சொல்லனா, சரி மக்களே இவளுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் நீங்களே சொல்லுங்க அப்படி சொல்லும்போது ஊர் மக்களும் இவளோட துணியை அவுத்துட்டு மொத்தமா இந்த ஊரை விட்டு அடிச்சு துரத்துங்க அப்படி சொல்லும்போது இதை கேட்ட ஊர் தலைவர் லாலா கிட்ட என்ன கேட்பாருனா, லாலா நீங்க சொல்லுங்க என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படி சொன்ன உடனே இப்ப லாலா என்ன சொல்லுவாருன்னா, இந்த பொண்ணை அவர் கணவர்கிட்ட இருந்து பிரிச்சு அந்த வீட்டுல தனியா வாழ வைங்க. ஒரு விதவை எப்படி வாழறாலோ அதே போல வாழ வைங்க. அப்பதான் அவளுக்கு அது கரெக்டான தண்டனையா இருக்கும் அப்படி சொன்ன உடனே இதை கேட்ட ஊர் மக்களும் அவர் சொல்றது சரிதான் அப்படின்னு சொல்லும்போது, சரி இவரோட கணவருக்கு என்ன பண்றது அப்படி சொல்லும்போது, இவனோட கணவருக்கு இந்த பஞ்சாயத்தே அவனுக்கு புது வீடு கட்டி கொடுக்கும். அதே போல இவ கூட தப்பு பண்ண இவனோட கை காலை உடைச்சு இந்த ஊரை விட்டு அடிச்சு வெளியே துரத்துங்க அப்படி சொல்லிட்டு அவர் பஞ்சாயத்தையும் முடிச்சிருவாங்க. இப்படி இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தோம்னா நம்ம ஹீரோனி அதுக்கப்புறம் ஹீரோ பக்கத்து வீட்டுல இருந்தாங்களே அந்த ஆன்டி, அவங்க ஹஸ்பண்ட் நிற்கும் போது இப்ப அந்த ஆன்டி என்ன சொல்லுவாங்கன்னா, பஞ்சாயத்துல உங்க மனைவி பத்தி பேசும்போது நீ ஏன் வாய் திறக்காம இருந்த அப்படி சொல்லும்போது, நான் என்ன பண்றது, இவளை நான் என் மகாராணியா நினைச்சேன், ஆனா இவ என்னை ஏமாத்திட்டு அடுத்தவங்க கூட மேட்டர் பண்ணிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் நான் அவள்கிட்ட பேசுறது என்ன இருக்கு, பஞ்சாயத்துல சொன்ன மாதிரி நான் இந்த வீட்டை போட்டு போறேன் அப்படி சொல்லிட்டு இப்ப அந்த பேக் எடுத்துட்டு போகும்போது கூட அந்த ஆன்டியோட வீட்டுக்கு இருப்பாரா, நானும் உங்களை விட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கூட போயிடுவாருங்க. போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் கிட்ட அந்த ஆன்டி என்ன சொல்லுவாங்கன்னா, சரி வீடு நடந்து போச்சு, இதுக்கப்புறம் ஒழுங்காயிரு அப்படின்னு சொல்லும்போது, சரி ஆன்டி எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க, அந்த ராணியை மட்டும் என்னை வந்து பார்க்க சொல்றீங்களா அப்படி சொன்னதுக்கு அப்புறம் சரி ஓகே அப்படி சொல்லிட்டு அவங்கள போயிடுவாங்க. ராணி யாரும் இல்லைங்க, அந்த லாலாவுடைய கேர்ள் ஃப்ரெண்டு தாங்க. அதான் நம்ம ஹீரோனி ஒரு வாட்டி லாலா கூட மேட்டர் பண்ணு உனக்கு நிறைய காசு கிடைக்கும் சொல்லியிருப்பா இல்லையா, அவ தாங்க. இப்போ இந்த சீனை விட கட் பண்ணிட்டு இப்போ அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தோன்னா அந்த லாலாவும் அதுக்கப்புறம் அந்த ராணி இருக்கா இல்லையா, இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து மேட்டர் பண்றதாங்க காட்டுறாங்க. இந்த சீன் செம ஆட்டாவே இருக்குங்க. ஏன்னா அந்த அங்கிள் அந்த ராணியை வச்சு பண்ற சீன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷத்துக்கு மேல எடுத்திருப்பாங்க. அந்த அளவுக்கு செம வெறியாவே இருக்குங்க. ஏன்னா அங்கிள் சும்மா இல்லாம சும்மா வேற பொசிஷன்ல பாயில படுக்க வச்சு அதுக்கு வேற நிக்க வச்சு பண்ற சீன்ஸ் சும்மா வெறியாவே இருக்கும். இப்படி இவங்க ரெண்டு பேரும் மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இதனோட 4th எபிசோடு முடிச்சிருப்பாங்க. இதுக்கப்புறம் இதனோட அடுத்த பாகம் நாளைக்கு பார்க்கலாங்க. இதனோட நடுவது நான் உங்கள் மிஸ்டர் விஜய். தேங்க்யூ கைஸ்.